உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நாள் இந்தியா சுதந்திரம் பெற்ற நாள். நம் அன்னை மரியா விண்ணகம் சென்ற நாள். இந்த நாளில் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம், உங்களை வாழ்த்துகின்றோம். 2004ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 8 மற்றும் 9 தேதிகளில் மதுரையில் நடந்த ஒரு கருத்தரங்குக்காக சென்று வந்தேன். அங்கே கருத்து பரிமாற்றத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு குடிமை சமூகம், சிவில் சொசைட்டி. ஏன் இந்த தலைப்பு என்றால், பொதுவாக மக்கள் தேர்தல் முடிந்துவிட்ட வேகத்தில் நம் பணியெல்லாம் முடிந்துவிட்டது என்று ஓய்வெடுக்க ஆரம்பிக்கிறார்கள். இனி அப்படி இல்லாமல் நம் மக்கள் தொடர் விழிப்புணர்வுடன் வாழ்வதோடு ஏழை எளிய மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வுக்காக, வளர்ச்சிக்காக தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்பதை சொல்லவே, இன்றைய நாளில் சிந்திக்கவே உங்களை அழைக்கின்றோம். இனி ரெஸ்ட் எடுக்க நமக்கு நேரம் இல்லை. பட்டதாரிகளும் சமூக சிந்தனையாளர்களும் இறையியலாளர்களும் மக்கள் நடுவில் பெரும் ஈடுபாட்டுடன் உழைப்பவர்களும் என பலதரப்பட்டவர்கள் இந்த கருத்தரங்கிற்கு வந்திருந்தார்கள். அந்த 2 நாள் பகிர்விலும் இதுதான் குடிமை சமூகம் என்ற வரையறை செய்ய முடியவில்லை என்றாலும், ஒரு குடிமை சமூகம் என்பது கிட்டத்தட்ட இப்படித்தான் இருக்க வேண்டும் என பலரும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். அங்கே பகிரப்பட்ட கருத்துக்களை இன்றைக்கு நமது சிந்தனைகளுக்காக எடுத்துக்கொள்ளலாம். ஒரு தேடல். குடிமை சமூகம் என்றால் என்ன? அதை நம்மால் வரையறை செய்ய முடியுமா அல்லது வரையறை செய்ய வேண்டுமா? குடிமை சமூகம் என்பது ஒரு கருத்தியலா அல்லது ஒரு நம்பிக்கையின் எதிர்பார்ப்பா? அந்த விதத்தில் அது ஒரு முடிவற்ற தொடர்கதையா? மக்கள் தங்களை தாங்களே ஆட்சி செய்வதும், மக்கள் அனைவருக்கும் சம உரிமையும் சம வாய்ப்பும் வழங்கப்பட்டு மக்கள் அனைவரும் சட்டத்திற்கு முன் சமம் என்ற கருதினால் அது குடிமை சமூகம் ஆகுமா? சில பதில்கள். குடிமை சமூகம் என்பது ஒரு தளம். அங்கே பல கருத்தியல்களை சார்ந்தவர்கள், பல சமயங்களை சார்ந்தவர்கள், பல இயக்கங்களை சார்ந்தவர்கள், ஏன் பல கட்சிகளை சார்ந்தவர்கள் கூட இருப்பார்கள். இவர்கள் அனைவரும் சுழலும் அச்சு ஒன்றுதான். அந்த அச்சு மனிதம் என்பது. இவர்கள் மனிதத்தை மதிப்பவர்கள், மனித மாண்பை போற்றுபவர்கள். நன்மை செய்வதன் வழியாகவும், வாழ்வை குறைந்து அதை வளர்த்தெடுப்பதன் வழியாகவும் சிதைந்த மனிதத்தை சீர் செய்ய உழைப்பவர்கள், சீர் செய்பவர்கள். இவர்கள் மனிதம் ஒடுக்கப்படுவதை, அடக்கப்படுவதை, சின்ன பின்னமாக சிதைக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்கள். இன்று மனிதத்தை சிதைக்கும் உலகமயமாதல், தாராளமயமாதல், பிராமணிய கருத்தியல்கள், முதலாளித்துவத்தின் முரட்டுத்தனங்கள் இவற்றை எதிர்ப்பவர்கள், எதிர்த்து தொடர்ந்து போராடி அதற்காக தங்கள் உயிரையும் இவர்கள் கொடுக்க துணிந்தவர்கள். எனவே குடிமை சமூகம் என்பது அனைவருக்கும் சம முகங்களை கொணர்வதற்கான முயற்சி என நாம் புரிந்து கொள்ளலாம். இன்றைய இந்தியாவில் எல்லா இந்தியர்களும் சமம் அல்ல. சாதியாலும் சமயத்தாலும் அறிவாலும் பணத்தாலும் மற்றும் பல வசதி வாய்ப்புகளாலும் தங்களை உயர்த்தி கொண்ட இந்தியர்களும் அவர்களால் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இந்தியர்களும் இருக்கிறார்கள். இப்படி வேறுபட்ட இந்தியர்களின் முகங்களை வேறுபட்டே இருப்பதால் இந்தியாவை ஒரு சமூகம் என அழைக்க முடியாது. காரணம்,
இந்தியா சுதந்திரம் பெற்று 77 ஆண்டுகள் ஆகியும் இந்தியர்கள் அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூக வாழ்வில் இன்னும் சம முகங்களை பெறாமல் இருக்கிறார்கள் என்று எப்போது மக்கள் அனைவரும் சம முகங்களை பெறுகிறார்களோ அப்போது தான் இந்தியர் அனைவரும் ஒரு சமூகமாக இருக்க முடியும், வாழ முடியும். இந்த அர்த்தத்தில் இந்தியாவை நாம் ஒரு குடிமை சமூகம் என்று அழைக்க முடியுமா? குடிமை சமூகமும் யாவே கடவுளும் ஒடுக்கப்படுபவரும் ஒடுக்கப்பட்டவரும் வாழ்ந்த எகிப்திய சமூகத்தில் ஒரு குடிமை சமூகம் என்பது இல்லாதிருந்தது. காரணம், அங்கே மக்களுக்கு சுதந்திரம் இல்லை, சமத்துவமும் அமைதியும் இல்லை. மாறாக ஒடுக்கப்பட்ட மக்கள் சொல்லொன்னா வேதனைப்பட்டார்கள். அதனால் அவர்கள் கடவுளிடம் முறையிட, அவர்களின் அழுகுரலை இறைவன் கேட்டு அவர்களின் கண்ணீரை துடைத்து அவர்களை விடுதலை செய்திட மோசேயை அனுப்புகிறார். விடுதலை பயணம் 3:10. மோசே ஒடுக்கப்பட்ட மக்களை ஒருங்கிணைத்து யாவே இறைவனின் துணையோடு வாக்களிக்கப்பட்ட ஒரு புதிய நாட்டிற்கு அந்த மக்களை அழைத்து வருகிறார். இறைவன் மோசேக்கு தந்த 10 கட்டளைகளை அவர் மக்களுக்கு வழங்கினார். இறைவனின் இப்புதிய உடன்படிக்கையின்படி இஸ்ராயேல் மக்கள் வாழ்வதன் மூலமாக இறைவனின் குடிமை சமூகம் ஆனார்கள். ஒவ்வொருவரும் தன்னை அன்பு செய்வது போல் தன் பிறனையும் அன்பு செய்து வாழ்ந்தார்கள். குடிமை சமூகமும் இயேசுவும். ஏழைகள் தங்களுக்கென்று தங்க வீடும் உண்ண உணவும் உடுக்க உடையும் இல்லாமல் இருப்பதால் அவர்கள் முகம் இழந்திருப்பதை இயேசு உணர்ந்தார். அதே நேரத்தில் பணக்காரர்கள் இந்த ஏழைகளுக்கு உரியவற்றை எல்லாம் பகிராமல் தங்களுக்கே உரிய சொத்தாக கொண்டிருப்பதால் அவர்களும் முகம் இழந்திருப்பதை பார்த்தார். பணக்காரரும் ஏழையும் தாங்கள் இழந்த முகங்களை மீண்டும் பெற ஒரே வழி, பணக்கார தனக்குள்ளதை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். மார்க்கு 10:21. இல்லை என்றால் குறைந்தது சக்கேயு என்னும் பெயருடைய செல்வரின் மாதிரியை பின்பற்றல் வேண்டும். இயேசு சக்கேயுவை சந்தித்த போது சக்கேயு சொன்னார், ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன். லூக்கா 19:8. பொதுவாக இயேசுவின் அனுபவத்தில் பணக்காரர்கள் இப்பகிர்வுக்கு தயாராக இல்லை என்பதை அவர் உணர்ந்தார். எனவே தான் இயேசு சொன்னார், செல்வர் விண்ணரசில் புகுவது கடினம் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது. மத்தேயு 19:23. இயேசு கனவு கண்ட இறையாட்சியை ஒரு இறை குடிமை சமூகம் அல்லது இறையாட்சி சமூகம் எனலாம். அங்கே இறைவன் நம் பெற்றோராகவும் நாம் அனைவரும் அவரது மக்களாகவும் இருப்போம். அங்கே வேறுபாடுகள் இல்லை, எங்கும் எதிலும் எப்போதும் சமத்துவம். மக்கள் அனைவரின் மனங்களிலும் மகிழ்ச்சியும் நிறைவும் நிலைத்திருக்கும். குடிமை சமூகமும் திரு அவையும். திருத்தூதர் காலத்தில் மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. திருத்தூதர் பணி 4:32. பவுலடியாரின் பார்வையில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரில் நம்பிக்கை கொண்ட அனைவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவரிடம் எந்த வேறுபாடுகளும் இல்லை என்கிறார் பவுலடியார். கலாத்தியர் 3:28 முதல் 29
முடிய. யோவானின் புரிதலில் மனிதர் வாழும் சமூகத்தை ஓர் அன்பு சமூகமாக பார்க்கிறார். 1 யோவான் 4:21. இவ்வாறு திரு அவையின் தொடக்க காலத்தில் ஒரு பொதுமையும் புதுமையும் இருந்தது. அதே நேரத்தில் மனிதர் நடுவில் பணக்காரன் ஏழை என்ற வேறுபாடு பார்க்கும் பழக்கம் வந்தபோது அதை யாக்கோப்பு வன்மையாக கண்டிக்கிறார். யாக்கோப்பு 2:1-9 முடிய. குடிமை சமூகமும் அன்னை மரியாளும். மரியாளின் பார்வையில் இப்பூமியில் நல்லதொரு குடிமை சமூகத்தை இறைவனே உருவாக்குபவராக சித்தரிக்கிறார். இறைவன் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த சமூகத்தை தலைகீழாக புரட்டி போட்டு புதியதொரு சமத்துவ குடிமை சமூகத்தை உருவாக்குபவராக இருக்கிறார். லூக்கா 1:50-53. மரியாளின் பார்வையில் செல்வமும் செருக்கும் உள்ளவர்கள் இறைவனின் குடிமை சமூகத்திற்கு அப்பாற்பட்டும் ஏழை எளிய தாழ்நிலையில் உள்ளவர்கள் கடவுளின் குடிமை சமூகத்திற்கு அருகிலும் இருக்கிறார்கள். இதை அறிகின்ற மரியாள் இத்தகைய மாற்று சமூகம் படைக்கும் வல்லமை மிக்க இறைவனை போற்றி புகழ்கிறார். லூக்கா 1:47. நம் சிந்தனைக்கும் ஜெபத்திற்கும் செயல்பாட்டிற்கும். 1. இந்தியாவை ஓர் ஒருங்கிணைந்த முழுமை பெற்ற குடிமை சமூகமாக்குவதில் திரு அவையின் பங்கு என்ன? இன்றைய திரு அவைகளில் குடிமை சமூகங்களின் கூறுகள் இருக்கின்றனவா? வழிபாட்டு சுதந்திரம், பேசிட சுதந்திரம் இருக்கின்றனவா? அங்கே ஜனநாயகம் இருக்கிறதா? மக்களின் பன்முகத்தன்மையை திரு அவை ஏற்றுக்கொள்கிறதா? 2. மனித வாழ்வு ஆதாரங்கள் மறுக்கப்படும் போது, மனிதம் சிதைக்கப்படும் போது நம் திரு அவையின் பதில் என்ன? திரு அவை தெருவில் நின்று வேடிக்கை பார்க்கிறதா அல்லது ஈடுபடுகிறதா? யார் சார்பாக இருந்து தன் பணிகளை திரு அவை என்று மேற்கொள்கிறது? 3. திரு அவையில் பெரும்பான்மையினராக இருக்கும் பொது நிலையினருக்கு குடிமை சமூகங்களை உருவாக்குவதில் பங்கு என்ன? விரைவாக வளர்ந்து வரும் அன்பியங்கள் இறைக்குடியை சமூகத்தின் விழுமியங்களை அடிப்படையாக கொண்ட குட்டி திரு அவைகளாக வாழ்ந்து வளர்கின்றனவா? 4. இன்றைய திருப்பணியாளர்களும் இருபால் துறவியரும் இயேசு கனவு கண்ட இறைக்குடிய சமூகத்தை இம்மண்ணில் உருவாக்குவதில் எவ்வளவுக்கு அக்கறை காட்டுகிறார்கள்? ஏழை எளியோருக்கென்று வாழ்ந்த இயேசுவின் சிறப்பு தேர்வில் அவர்களின் பங்கு என்ன? ஆண்டவர் இயேசு அவர் தாய் அன்னை மூலமாக நமக்கு உண்மையான குடியுரிமையை தரட்டும். அனைவரும் மனிதநேயம் இறைநேயம் உள்ளவர்களாக வாழ அன்னை மரியாள் நமக்காக இந்நாளில் பரிந்துரை செய்யட்டும். ஆண்டவர் இயேசு அன்னை மரி மூலமாக நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.